என்ன பாட்டி அப்படி பார்க்குறீங்க? இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியலையே. வாடா சுகன்யா, வா வா. பரவாயில்லையே பாட்டி, என் பேரில் ஞாபகம் இருக்கு. நான் உங்கள் பேத்தின்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கே பாரு சுகன்யா, உங்கள் அம்மா மேலே தான் எனக்கு கோவம், உங்கள் மேலாம் இல்லை. உங்கள் அண்ணன் பண்ணிட்டு போன வேலைக்கு இப்போ உள்ளே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கோன்னா நான் எந்தளவுக்கு உன் மேலே பாசமாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் மேலே ஒரு கோவமும் இல்லை. அவங்கள விடுங்க பாட்டி, எப்படி வேணாலும் போயிட்டு போகிறாங்க. ஏன் நீங்கள் எனக்கு ஒரு கால் கூட பண்ணி பேசலை? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நான் இங்கே தான் சென்னையில் இங்கேயே செட்டில் ஆகிட்டேன். இங்கே தான் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம் பாட்டி. ஏன்? இல்லை, உங்கள் அம்மா இப்படி உங்களெலாம் தனியாக விட மாட்டாளே. அவள் ஹைதராபாத்தில் இருக்கா? ஆமாம், அவங்களாம் ஹைதராபாத் கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு இங்கே சென்னையில் இருக்கணும்னு ஆசை, அதனால தான். சரிம்மா, ஏதாவது சாப்பிட்றியா? இல்லை பாட்டி, வரும்போது தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்புறமா பார்த்துக்கிறேன். அப்புறமா பார்த்துக்கலாம்ல? அப்போ இங்கே தங்க போகிறாளோ? பாட்டி சொல்லுமா. இது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி பாட்டி? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அது இல்லாமல் இது என்னோட ரேஞ்ச் என்ன? ஒன் ஆஃப் த டாப் பிஸ்னஸ் மேன். அப்படி இருக்கும்போது ஒரு அண்ணன் கபடியா? சுகன்யா, தேவையில்லாத பேசாத. எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, புரியுதா? அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்ன பாட்டி, எனக்கு எதுவும் அக்கறை இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க? என்னோட மாமா பையன், எனக்கு அக்கறை இல்லாமல் இருக்குமா? உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. அதுவும் நீங்களும் ஆன்ட்டியும் சேர்ந்து முடிவு பண்ணீங்களாமே. என்ன பாட்டி, இதுதான் உங்கள் செல்ல பையனுக்கு நீங்கள் கொடுக்குறதா? எங்களுக்கு தெரியும் யாருக்கு என்ன பண்ணணும்னு. அதான் பார்த்தேனே என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. இங்கே பாரு சுகன்யா, என்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி உங்கள் அத்தை மாமா வந்ததுக்கப்புறம் பேசிட்டு இருக்காத. அவங்க என்ன பண்ணலாம் அமைதியாக இருக்க மாட்டாங்க. எது அமைதியாக இருக்கீங்களா? எங்க பாட்டி, நீங்கள் இங்கே அமைதியாக இருக்கீங்க தெரியுதுல்ல. ஆனால் உங்கள் அத்தை அப்படிலாம் இருக்க மாட்டா. ஓகே பாட்டி, வாட் எவர் இட் இஸ், எனக்கு தேவையில்லாதது. நான் மாலிக்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். நான் பார்த்துட்டு கிளம்புறேன். இரு, நான் வர சொல்கிறேன். இல்லை பாட்டி, நானே மாலினியை போய் பார்க்குறேன். ஒரு சில புக்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. எனக்கு இங்கே சென்னையில் யாரையும் தெரியாதுல்ல, அதான் மாலினி ஹெல்ப் பண்ண வந்தேன். நான் அவளை பார்த்துட்டு அப்படியே புக்கும் வாங்கிட்டு கிளம்புறேன். சரி, மேலே போயிட்டு ரைட்டில் செகண்ட் ரூம். என்ன பாட்டி, இப்போ தான் முத வர மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு தெரியாதா? சரி போ. ஓகே பாட்டி. கடவுளே, இவள் யார் இங்கே வர சொன்னது? சென்னையில் செட்டில் ஆகிட்டாளா? ஹைதராபாத்தில் தானே இருந்தாலுங்க. ஒழிஞ்சதுன்னு நினச்சா எதையாவது ஒன்று புடிச்சு பிடிச்சிட்டு வந்துடாளுங்க. இப்போ என்னத்தை கொண்டு வந்திருக்காளோ? இவன் வேறு வீட்டில் தான் இருக்கான். இவ மாலி ரூம் போகிறாளா? இல்லை இதே ரூமுக்கு போகிறானான்னு தெரியல. ஆமாம், மதியம் எங்கே இருக்கா? இதையும் தப்பு பண்றடா. அக்கடான்னு நாங்க உட போட்டா, தொக்கடான்னு நீங்க எட போட்டா, தடா உனக்கு தடா. திரும்பிய திசையெல்லாம் எங்கேயும் கிளாமர் தான். கிளாமரா? இதுக்கு பேர் கிளாமரா? கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு பண்ற அளப்புல இருக்கே, இதுக்கு பேர் கிளாமர் இல்லடி, டார்ச்சர். நான் கேட்ட ஜோக்குகளை சென்சாரும் கேட்டதில்லை. உன் மொக்க ஜோக்கு கேட்டா சென்சார் போர்டு செத்து போகும். ஆமா, அவன் எப்படி செத்துருப்பான்? இப்படி பேசியே கொண்டுப்பாளோ? நான் போட்ட ட்ரெஸ்ஸுகளை ஃபிலிம் ஸ்டாரும் போட்டதில்லை. நிச்சயமாடி, எந்த ஒரு பிலிம் ஸ்டாரும் இப்படி லோகித் சாரி கட்டிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று எந்த கச்சேரி பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியாதா என்ன? இது ஒன்றும் பிலிம் ஸ்டார் ட்ரெஸ் இல்லை, என்ன கவுக்கலுக்காக நீ போட்டுக்க ட்ரெஸ். ஊரங்கட்டுவோம், ஓஹோ உடையெல்லாம் ஊரங்கட்டுவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா ட்ரை பண்ணதான். நல்லா இருந்தா ஹைப் கொடுங்க, மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹைப் கொடுங்க. ஓல்ட மட்டும் இல்ல, இப்போ இந்த இதையும் ஓரம் கட்டலான்னு பாக்குறியா? நீங்க எப்போ உள்ள வந்தீங்க? ஆமா, எப்படி எப்படி? அக்கடான்னு நீங்க உட போட்டா, துக்கடான்னு நாங்க எடை போட்டா, தடா உனக்கு தடாவா? அடியாத்தி, இவன் எப்போ வந்தானே தெரியலையே. அடி லூசு இந்து, வந்தது கூட தெரியாம பாட்டு படிச்சுட்டு இருந்திருக்க. பைத்தியக்காரி மாதிரி. இப்போ நம்ம அவனை என்ன நினைச்சிருப்பான்? பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு.
நான் வந்தது கூட தெரியாம பயங்கரமா பாட்டு பாடுற. யார ஒருங்கிட்ட பாடுற? ஆ, கரெக்டாக தான் பாடியிருக்க. நீ போடுற சீன்லாம் எனக்கு துக்கடாதான். சீ, அசிங்கப்படுத்துறானே. ஹலோ, ஏய் கேண்டி ஷாப். பேசவே மாட்டேனே. கேண்டி ஷாப். என்னாச்சு? பாட்டு நீ பாட்டிட்ட ஓரங்கட்டுவன் பாடுன. இப்போ நான் இவ்வளோ பக்கத்தில் வந்திருக்கேன். நான் இப்போ இவ்வளோ பக்கத்தில் வந்தும் உன்னால என்ன ஓரம் கட்ட முடியலையா? இதயா ப்ளீஸ் வழி விடுங்க, நான் போகணும். இங்கே பாருங்க, இதெல்லாம் சரியே இல்லை சொல்லிட்டேன். இதயா வரவா அது தொடவா உன் நாடைக்கு விடுதலை தரவா அவசரம் கூடாது அனுமதி தரும் வரையில் பொதுவா நான் சொன்னா நீ சொன்ன வழி கேட்கும் காது இது போன்ற விஷயத்தில் உன் பேச்சு உதவாது நல்ல இடையினை தொடுவாயா நல்ல உடையினை கடவாயா நான் துடிக்கையில் வெடிக்கையில் முத்தங்கள் தருவாயா போதுமா அது போதுமா ஆசை தீருமா அம்மா. ஹலோ கேண்டி ஷாப். என்ன ரொம்ப நேரமா மூச்சடிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கு? என்ன இருக்கும் உன்னை அவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணுதா? இந்த தவிப்பு, இந்த நடக்கும் எல்லாம் எனக்காக தானா? இதயா ப்ளீஸ் கையெடுங்க. விடணுமா? ஏன் விடணும்? நீ தான் என் வாழ்க்கையே மாற்ற வந்த தேவதையாச்சே. அதான் உன் மாமியார் எங்க அம்மா சொன்னாங்கன்னு ஒரு முரடனே உன் அன்பால மாற்ற வந்திருக்க. இப்போ நீ என்ன தொடாதன்னு சொன்னா எப்படி? இதயா பெல், இந்த அழகு, இந்த தோற்றம் எல்லாம் எங்க அம்மாவோட பிளான் படி தானே. என்ன புரியலையா? என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் எங்க அம்மாவோட பிளான் படி என்னை வலிக்க கொண்டு வர நீ போடுற வேஷம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன்னோட இந்த லவ் ரொமான்ஸ்லாம் எனக்கு வெறும் பிசினஸ் மாதிரி தான் தெரியுது. நீ என்னதான் சின்ன மயக்க ட்ரை பண்ணா கூட என் மனசுல அந்த பழைய காயத்தை விட உன்னோட இந்த நடிப்பு தான் அதிகமா வலிக்குதுடி. ஏன்னா நீயும் அவளை மாதிரியே ஒரு ஏமாத்திக்காரி தான். இந்த லோஹிப் சரிலாம் சின்ன ஒன்றும் பண்ணாது. ஸோ முடிஞ்சளவு ஹை கிளாஸை வேற தான் ட்ரை பண்ண பாரு. இதுக்கெல்லாம் மயங்குறவன் இந்த இதயம் கிடையாது. அப்புறம் காலையில் இந்த காஃபி கொடுக்கறது, அப்புறம் சாமி கிட்ட எனக்காக வேண்டிக்கிறது, அப்புறம் குங்குமம் வைக்கிறேன்னு சொல்றது, அப்புறம் இந்த கேவலமான லோஹிப் சாரி கட்டிட்டு வந்து முன்னாடி நிற்கிறது, இதெல்லாம் பார்த்து நான் மயங்கவே நினைக்காத. சின்ன புரியுதா? இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தான்னு பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ சீப்பாக ட்ரை பண்ணுற. சின்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறேன். முடிஞ்சா வேற ஏதாவது பண்ண ட்ரை பண்ணு. இதுக்கெல்லாம் மயங்குறவன் இந்த இதயம் கிடையாது. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. அக்கறை கொட்டுற பேர்ல சிரிச்சலா இருக்கும். அக்கறை காமிக்கிற பேர்ல ஒரு டிராமா போடுற பத்தியா அங்க நிக்கிறடி நீ. ஷைலு இவனை போய் எப்படி நல்லவன் சொல்கிறேன்? என்னடா சொல்லும்? என்ன இப்ப நான் சொல்றேன்னு மோதத்துக்கு வச்சுட்டு இருக்க? இங்க பாரு, நீ இப்படிலாம் இருக்கிறத பார்த்தா என் மனசு தாங்காது. பைத்தியமாவன். சீ, இதயா இதே கையெடுங்க. ஹே, அடுத்தவங்க பெட்ரூம் வரணும், கதை தட்டு வரணும் தெரியாது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் திஸ்? ஏன் கண்ணு தெரியல உனக்கு? இதே கையெடுங்க. என்ன நடக்குது? ஒரு பட்ட பகல்ல இத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க. மேனஸ் இல்ல? யாருக்கு மேனஸ் இல்ல? உனக்கா எனக்கா? அடுத்தவங்க பெட்ரூம்க்கு வர முன்னாடி கதவை தட்டிட்டு பெர்மிஷன் கேட்டு உள்ள வரணும். நீ படுக்க திறந்த வீட்டுக்கு ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்டு இருக்க. இது ஏன் பெட்ரூம் அண்ட் ஷீ இஸ் மை ஒய்ஃப். ஸோ இது என்னோட பெட்ரூம், இவன் என் ஒய்ஃப். நான் எப்படி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பேன். இஷ்டம்னா இரு, சின்ன வெளியில் போ. என்ன சொல்லும்? நான் சொல்றது கரெக்டு தானே? இதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணமா? என்ன மனுஷன் இவரு? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன ஏமாத்துக்காரி நாடகம் நடிக்கிறேன் அப்படி இப்படின்னு என் மனசை சுக்குநூறாக உடைச்சிட்டு, ஆனா இப்போ அவனை வெறுப்பேற்றுறதுக்காக என்ன ஒரு கேடயமா பயன்படுத்திட்டு இருக்காரு. இவருக்கு அவர் ஈகோ தான் முக்கியம். நான்
உயிரில்லாத பொம்மை இல்ல. என்னடா பண்ற? என் உணர்ச்சிகளோட விளையாண்டுட்டு இருக்க. என்ன இவன் ஒரு ட்ரம் கார்டை யூஸ் பண்றதுனால தான் என் உசுரே போகுது. இதையா நான் பண்றதெல்லாம் தப்புன்னு சொன்னேன். நான் நடிக்கிறேன்னு சொன்னேன், உண்மையா இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீ இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன எப்படிடா உனக்கு இப்படிலாம் பண்ண மனசு வருது? இதையா ஸ்டாப் இட். என்ன நடக்குதுங்க? அவளே ஒரு அண்ணா கபடி அவளை கல்யாணம் பண்ணது இல்லாம பெட்ரூம்ல இப்ப நெருக்கமா இது உனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க. இதையா இதுக்கு நீ என்ன கொண்டு போட்டுக்கலாம்டா. ஹே, இன்னும் நீ போகலையா? என்னமோ கேடி. என்ன கேட்ட? பிடிக்கலன்னு. பிடிக்காம தான் இருந்தது. ஆனா என் பொண்ணாட்டி என் மனசையும் மாத்திட்டா. என் பொண்ணாட்டி என்கிட்ட செய்யற சின்ன சின்ன சேட்டைங்க கூட என்னை அப்படியே மாத்திடுச்சு. இப்போ இவ இல்லாம என் வாழ்க்கையே இல்லை. இவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட விடாது. அப்படிதானடா? சுகன்யா, ஆமா. இதயன் என்னை தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல அவருக்காக பிறந்தது நான் மட்டும்தான். அவன் போயிட்டான். Well done. Superb. பாத்தியா, நீ ஒரு நடிகைன்னு நான் சும்மா சொல்லல. எவ்வளவு அழகா என் கூட சேர்ந்து நடிச்ச. சுகன்யா முன்னாடி உன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். குட். வார்த்தைகளால என்ன கொல்றேன்? அதுக்கு என்ன ஒரேடியாவே கொண்டு போட்டுறான்டா. இதையா நீ என்ன பண்ண தெரிஞ்சு பண்றியான்னு தெரியல. என் உணர்ச்சிகளோட விளையாண்டுட்டு இருக்கடா. என்ன யோசிக்கிற? அடுத்து என்ன பிளான் பண்ணலாம்னா போய் அம்மா கிட்ட கேட்டு அடுத்து நல்ல பிளானோட வா. அதாவது இதயம் சக்கரவர்த்திக்கு ஏத்த மாதிரி இந்த பிளான் இருக்கணும். கொஞ்சமாவது ஷேக் ஆகணும் மேடம். இப்படிலாம் இருந்தா வேஸ்ட். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும்டி. இருந்தாலும் தப்பு பண்ணிட்டணும் அப்படின்னு நேத்து தான் நினைச்சேன். மறுபடியும் இல்லடா நீ எனக்கு தான் கரெக்டுன்னு நிரூபிச்சிட்ட. பரவாயில்ல, நான் தப்பிச்சிட்டேன். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. டிராமா குயின். அடா சின்ன நடிப்பு. நீ அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன உன் கைக்குள்ள போட்டுக்கலாம் முடிவு பண்ணியா? நெவர். எப்பவுமே நடக்காது. சரியா எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அத்தை என்கிட்ட என்ன சொன்னாங்க? நீ என்ன புரிஞ்சிட்டு இருக்க? அத்தை சொன்ன நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆனா அதை இப்போ உன்கிட்ட எடுத்து சொல்ற நிலைமையில நானும் இல்லை. அப்படியே சொன்னாலும் அதை ஏத்துக்கிற நிலைமையில நீ இல்லை. ஏன்னா நான் தான் பொய் சொல்றவ, வேஷம் போடுறவ, நாடகக்காரி. அதனால நான் சொல்றத நீ கண்டிப்பா ஏத்துக்க மாட்ட. எனக்கு நல்லாவே தெரியும். உன் கோவத்துக்குலாம் பின்னாடி ஒரு பெரிய தப்பு கணக்கு இருக்கு. அத்தை என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு உனக்கு உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பா நினைச்சு ஃபீல் பண்ணுவேன். நானா வந்து அத்தை இதுதான் என்கிட்ட சொன்னாங்கன்னு எப்பவுமே உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அத்தை என்கிட்ட சொன்னது ஒண்ணு, ஆனா நீ உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு. என்னைக்கு புரிஞ்சுக்க போறியோ? ஒரு வார்த்தை என்கிட்ட வந்து அமைதியை கேட்டிருந்தீங்கன்னா நானே எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். அத்தை மேல இருக்கிற நம்பிக்கையை விட உன் தப்பான புரிதல் இப்போ பெருசா தெரியுதுல உனக்கு. என்னோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா? அவங்ககிட்ட கேளு, யார் ஆக்ட் பண்றதுல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க.